சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியாவில் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. என்னங்க முக்கியமான வீடியோன்னு சொல்லி எல்லாருமே கேட்கலாம். கண்டிப்பாக இது முக்கியமான வீடியோ தாங்க. இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோது கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது நடக்கும். அதாவது வந்து அரபு நாடுகளுக்கு மெடிக்கல் போடக்கூடிய நண்பர்கள், சகோதரர்களும் சரி, அதே நேரத்தில் வந்து குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு மெடிக்கல் போடக்கூடிய நண்பர்கள், சகோதரிகள், அது புதிய டிரைவராக இருக்கட்டும், இல்லை வந்து கல்ஃப் லைசன்ஸ் உள்ள டிரைவராக இருக்கட்டும், அல்லது வந்து சவுதி லைசன்ஸ் உள்ள ரிட்டன் டிரைவராக இருக்கட்டும், இவங்களுக்கு தாங்க இந்த ஒரு வீடியோ. நம்ம வந்து மெடிக்கல் போட முடியாமல் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியாதுங்கிறது நம்மளோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதே நேரத்தில் மெடிக்கல் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து மெடிக்கல் போட முடியாமல் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து சமீப காலமாக பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சில மாதங்களாக பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு சில வந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து என்ன காரணம், எதனால் அந்த வீடியோ அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மெடிக்கல் போடும்போது வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஸ்கேனருங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அதாவது நாடு பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து சொல்கிறாங்க டிஜிட்டல் முறையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய கவர்மெண்ட்டும் சரி, மாநில கவர்மெண்ட்டும் சொல்லி டிஜிட்டல் முறையில் வந்து நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க, இதில் ஒரு சில மெடிக்கல் சென்டர் என்ன பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேனருங்கிற வைக்க மாட்டேங்கிறாங்க, கையில் பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நீ வந்து வீட்டிலேருந்து போகும்போது நம்ம வந்து ஏடிஎம் கொண்டு போயிடுவோம், அல்லது வந்து கூகுள் பேயில் நம்ம பணம் வச்சுருப்போம், அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருப்போம், அங்கே போய்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம மெடிக்கல் போட்டுக்கோன்னு சொல்லி நம்ம போவோம். அதே நேரத்தில் வந்து நம்மள்ட்ட கையில் பணம் இருக்காது, நம்ம நண்பர்கிட்ட கேட்டிருப்போம், இல்லை அம்மா அப்பாட்ட கேட்டிருப்போம், நீ வந்து மெடிக்கல் சென்டருக்கு போ, உனக்கு காலையில் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு நம்ம இங்கே மெடிக்கல் சென்டரில் வந்துடுவோம். அப்போ மெடிக்கல் வந்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்போர்ட்டோ மெடிக்கல் ஸ்லிப்பு இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிடுறோம். சப்மிட் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்பாங்க, பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து பேமெண்ட்லாங்க நான் வந்து ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஜிபே கிடையாதுங்க, ஸ்கேனர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கம்பல்சரி வந்து ஸ்கேனருங்கிறது இருக்கணும். அதாவது சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் இருக்கும் ஸ்கேனரு, கையேந்து பணம் ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய கையேந்து பணம் கடையில் இருக்கும் ஸ்கேனரு, 5 ஸ்டார் ஹோட்டலு, கவர்மெண்ட் பஸ்ஸு, தனியார் பேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஸ்கேனரு, ஒரு சில மெடிக்கல் சென்டரில் வந்து ஸ்கேனர் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படி ஸ்கேனர் வச்சாங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கூகுள் பே நிறுவனமோ, இல்லை வந்து பேடிஎம் நிறுவனமோ, இல்லை வந்து ஃபோன்பே நிறுவனமோ அவங்களுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ், அந்த சதவீதங்கிற அவங்களுக்கு போகும். அப்போ மீதி பேமெண்ட்டுங்கிறது இவங்களுக்கு வந்துடும். சராசரி ஒரு மெடிக்கல் சென்டர் பார்த்திங்கன்னா 50லேருந்து 70 பேர் ஒரு நாளைக்கு ஒரு மெடிக்கல் சென்டரில் மெடிக்கல் போடுறாங்க. ஒரு சென்டரில் நம்ம வந்து அங்கே கேள்வி கேட்கலாம், என்னங்க நான் வந்து பேமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, இது ஸ்கேனர் கொண்டு வந்திருக்கேன், பேடிஎம் தான் இருக்குது, எந்த பேமெண்ட்லன்னு சொல்லலாம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இங்கே வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க பேமெண்ட் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க, ஸ்கேனரோ பேடிஎம்மோ எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டாலும் நம்மளை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. நோட் பண்ணிவிட்டு நமக்கு உடல்நிலை சரியாக இருக்குது, நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருமோ நமக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து உடல்நிலை கரெக்டாக வச்சுருக்கோன்னு சொல்லி நம்ம மெடிக்கல் போட்டாலும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு சில விஷயம் காரணமாக நம்மளை வந்து அன்ஃபிட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா நம்ம இந்த கேள்விகள் கேட்கும்போது நம்மளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், பயம்தான். எங்கேயா நம்ம ஒருத்தங்க கேள்வி கேட்டாலும், ஒரு ஆள் கேள்வி கேட்டாலும் மற்றவங்க பேசாமல் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க கேட்கணும், எங்கள் நாடு தான் டிஜிட்டல் முறையில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் ஏங்க ஸ்கேனர் வைக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட வந்து கூகுள் பே தான் இருக்குது, நான் பேடிஎம் தான் பண்ணுவேன், ஃபோன்பே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்? கேள்வி கேட்டால் நமக்கும் பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம். நம்மளே வந்து ஒன்று அன்ஃபிட் பண்ணிடுவாங்க, இல்லை போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம பணம் கட்டி வந்திருக்கோம், நம்ம மெடிக்கல் போட்டு நல்லபடியாக போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் சொல்ல வரேன், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த சென்டரில் மெடிக்கல் எடுத்து கொடுத்துருக்காங்களோ, எந்த ட்ராவல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் தாராளமாக போய்ட்டு நீங்கள் மெடிக்கல் போடுங்க. சரிங்களா? நீங்கள் மெடிக்கல் போடுங்க. மெடிக்கல் போட்டுட்டு உங்களுக்கு ஃபிட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் சென்டருக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ராவல்ஸுக்கு இங்கேருந்து யார் விசா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த ட்ராவல்ஸுக்குலாம் சம்மந்தம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மறக்காமல் நான் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எந்த சென்டரில் உங்களுக்கு வந்து ஸ்கேனர் கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ, எந்த சென்டரில் அந்த ரிசப்ஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பேமெண்ட்டை தான் வாங்க சொல்லியிருக்காங்க டாக்டரு அப்படின்னு சொல்லி எந்த சென்டரில் சொல்கிறாங்களோ அவங்களோட அந்த சென்டரோட காண்டாக்ட் நம்பரு, அந்த எந்த சென்டரு ப்ளஸ் வந்து உங்களை யார் இந்த இது சொன்னாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னா,
அவங்க வந்து நீங்கள் கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களோ அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த ஃபிட் பண்ணது லிஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டுங்கிறது ஆஃபீஸ்க்கு வந்துடும். அதேமாதிரி விஎஃப்எஸ்ங்கிறது ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை சென்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் எப்படி அந்த மெடிக்கல் சென்டருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசி எப்படி இதை நான் கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி கண்டிப்பாக நான் கேட்பேங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை கேள்வி கேட்டு உங்களுக்கு அன்ஃபிட்டோ அல்லது வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு மாதம் கழித்து நீங்கள் வாங்க, வேறு சென்டரில் போய்ட்டு மெடிக்கல் போட்டு கொடுங்க, உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, ஸ்கேனிங்கில் இருக்குது, இல்லை உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வந்து சளி இருக்குது, இருமல் இருக்குது, ஜுரம் இருக்குது, அப்படி ஏதாவது தட்டு கழித்து ஏதாவது உங்களுக்கு சொன்னாலோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்ஃபிட்டுன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, மறக்காமல் என்னோடய நம்பரு, நான் வந்து இந்தியன் நம்பரு ப்ளஸ் வந்து சவுதியோட நம்பர் வந்து இதில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் மறக்காமல் பயப்படாமல் நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ், அந்த சென்டரை பற்றி, அந்த கான்டாக்ட் பற்றி, ப்ளஸ் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். மறைமுகமாக நீங்கள் கொடுங்க. இங்கேருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ உங்களுக்கு அந்த சப்போர்ட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லி இந்தியா கவர்மெண்ட்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட்டும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது காம்கோ மெடிக்கல் பொறுத்தவரை வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு பட்ட ஒரு மெடிக்கல் சென்டர் தான். ஒரு சில சென்டர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேனர் வச்சுக்கிறோமா கையில் பணம் வாங்குவாங்க. ஏன்னா கையில் பணம் வாங்கினா இந்த பணம் சேவிங் அவங்களுக்கு உள்ளது. ஸ்கேனரோ இல்லை பேடிஎம்மோ, ஃபோன்பேவோ, கூகுள் போய் ஏதாவது பண்ணாங்கன்னா இதில் வந்து சதவீதங்கிறது அவங்களுக்கு போயிடும், அந்த நிறுவனத்துக்கு போயிடும். அப்போ இதுதான் இவங்களுக்கு வரும். அப்போ ஒரு சில சென்டர் வந்து பணம் கட்டாமல் ஜிஎஸ்டிங்கிற வரி கொடுக்காம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காம இவங்க வந்து மறைமுகமாக செப்பரேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில மெடிக்கல் சென்டரு எனக்கு 2 சென்டரில் நான் ப்ரூஃபை எடுத்துட்டேன், நான் வச்சுருக்கேன். இன்னும் மேற்கொண்டு எனக்கு வந்து ஒரு சில சென்டர்லாம் வரணும். முக்கியமாக திருச்சிக்கு மெடிக்கல் போடக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் தாங்க இது. சரிங்களா? திருச்சிக்கு மெடிக்கல் போடக்கூடிய நண்பர்கள், சகோதரர் தான் முக்கியமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு மெடிக்கல் போடக்கூடிய நண்பர் தாங்க. இங்கேருந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் மெடிக்கல் போட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்மளோட கஷ்டம் நம்ம மெடிக்கல் போட்டு ஃபிட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஃபிட் பண்ணி போட்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் எனக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மறைமுகமாக செப்பரேட்டாக எனக்கு அனுப்புங்க. இங்கேருந்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்கணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும், இதுக்கு என்ன ஒரு தீர்வு கொண்டு வரணுங்கிறது கண்டிப்பாக நான் தீர்வு கொண்டு வரேன். என்னோடய சப்போர்ட்டு முழுக்க என்னுடைய ஓட்டுநர் சொந்தங்கள், குடும்பங்களுக்கு மட்டும்தாங்க. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. மேற்கொண்டு தகவலுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல் வீடியோ வரும். நீங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க உங்கள் கையில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.